வாழ்க்கையில நம்ம சில நேரம் பெருமை அப்படின்னு எதை யோசிக்கிறோம் அப்படின்னா, நான் அத சாதிச்சுட்டேன். அ நான் அந்த கோல் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது தான் நம்ம பெருமையா யோசிக்கிறோம். ஆனா உண்மையான பெருமை அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே என்னோட வேலைய சரியா, அதே மாரி திருப்தியா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா செஞ்சேன் அப்படிங்கிறது தான் உண்மையான பெருமையாம். இப்போ உதாரணமா சில நேரம் நம்ம அம்மாவ எடுத்துக்கிட்டோம்னா, தன்னோட குழந்தைக்கான வேலைய அவங்க சரியா செஞ்சிருப்பாங்களா இருந்தா, அது வந்து பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஸ்டூடண்ட்ஸா இருந்தா, அவங்க அன்றைய நாள ரொம்ப பயனுடையதா, அவங்களுக்கு திருப்தியா அத செஞ்சிருப்பாங்களா இருந்தா, அவங்க அந்தைய நாள பெருமையா கொள்ளலாம். அப்ப பெருமிதம் என்பது அன்றைய நாள என்னென்ன விஷயங்கள் நாங்க செய்ய நினைச்சோமோ, அத இந்த விஷயமெல்லாம் நான் சரியா செஞ்சேன் அப்படின்னு எங்க மனசாட்சி சொல்லுமா இருந்தா, அதுதான் உண்மையான பெருமையாக இருக்கும்.